வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுவையில் மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்க இந்த தீபாவளி திருநாளில் சபதமேற்போம். மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சேர்மன் RLV வெங்கட்ராமன் தீபாவளி வாழ்த்து செய்தி. தீபத் திருநாளாம் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடி வரும் புதுவை மக்கள் அனைவருக்கும் உங்கள் RLV மகிழ்ச்சியான தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. மக்களை துன்புறுத்தி வாட்டி வதைத்த நரகாசுரனை வதம் செய்து மக்களை திருமால் காப்பாற்றிய தினமாக இந்த தீபாவளி திருநாள் கொண்டாடப்படுகின்றது. அதுபோன்று இருள் விலகி அனைவரது வாழ்க்கையிலும் தீப ஒளி ஏற்றும் நாளாகவும் தீமைகளை அகற்றி நன்மைகள் வந்து சேரும் நாளாகவும் இந்த தீபாவளி அமைய வேண்டும் என்று வேண்டுகின்றேன். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும் என்கின்ற நீதியை நிலைநாட்டும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. புதுவையில் நடைபெறும் மக்கள் விரோத ஆட்சியை விரட்டி ஊழலற்ற நேர்மையான ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை 2026 உருவாக்க புதுவை மக்கள் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் இந்த தீப திருநாளில் சபதமேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க விரைவில் எனது தலைமையில் புதிய அரசியல் கட்சி உருவாகி புதுவை மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தீபாவளியை அன்புடனும் ஜாதி மத பேதமின்றி சகோதரத்துடனும் சந்தோஷத்துடனும் குடும்பத்துடனும் கொண்டாடி மகிழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன் என்று RL வெங்கட்ராமன், முன்னாள் சேர்மன், புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தீபாவளி வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு காலாப்பட்டு தொகுதியில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு புடவை, குடை, இனிப்புகள் உள்ளிட்ட தீபாவளி பரிசு தொகுப்பினை காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாச்சலபதி வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டையை அடுத்த பொதிகை நகரில் நடைபெற்றது. இவ்விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாச்சலபதி கலந்து கொண்டு தலைமை தாங்கி காலாப்பட்டு தொகுதியில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு புடவை, குடை, இனிப்புகள் உள்ளிட்ட தீபாவளி பரிசு தொகுப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ரவிச்சந்திரன், ஞானசேகரன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாபு, வெற்றி, விநாயகம், மூர்த்தி, பிரகாஷ், குமரன், வேல்முருகன், அருள், அரவிந்த், பாலாஜி, பர்ஷித் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தீபாவளியை முன்னிட்டு அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு ரொக்க பணம், பட்டாசு பாக்ஸ், இனிப்புகளை IG வீரராகு வழங்கினார். அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தீபாவளி திருநாளை ஒட்டி உழவர்கரை தொகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அருண் சர்மா தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் IG வீரராகு, அருண் சர்மா தொண்டு நிறுவன அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் கலந்து கொண்டு ரொக்க பணம், பெரியவர்களுக்கு 2000 ரூபாயும், இளைஞர்களுக்கு தலா 1000 ரூபாயும் மற்றும் பட்டாசு பாக்ஸ், இனிப்புகள் ஆகியவற்றை வழங்கினார். இவருடன் தொகுதி முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி AFT பஞ்சாலையை அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் மீண்டும் நடத்துவதற்கான திட்டம் அரசுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அதற்கு அரசு அனுமதி அளிக்கும் என நம்பிக்கை உள்ளதாக AFT பஞ்சாலை ஊழியர்களுக்கு JCM மக்கள் மன்றம் சார்பில் தீபாவளி பரிசு வழங்கிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி ஏஎஃப்டி பஞ்சாலை ஊழியர்களுக்கு ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் தீபாவளி பரிசு வழங்கப்பட்டது. சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் 5 கிலோ அரிசி, 3 கிலோ சர்க்கரை, பட்டாசு பெட்டி மற்றும் பரிசு தொகையை 350க்கும் மேற்பட்ட ஏஎஃப்டி தொழிலாளர்களுக்கு வழங்கினார். ஏஎஃப்டி பஞ்சாலை கடந்த 2020ஆம் ஆண்டு மூடப்பட்ட நிலையில் அரசும் அங்கு பணிபுரிந்த ஊழியர்களுக்கு முழுமையான நிலுவைத் தொகையை இதுவரை செலுத்தவில்லை. இந்நிலையில் மிகவும் நலிவடைந்திருக்கும் ஏஎஃப்டி தொழிலாளர்களுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரும் நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீபாவளி பரிசு வழங்கப்பட்டது. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 350 ஏஎஃப்டி ஊழியர்களுக்கு சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி தீபாவளி பரிசு வழங்கப்பட்டதாகவும், ஏற்கனவே சார்லஸ் மார்ட்டின் அரசுக்கு கோரிக்கை வைத்தது போல ஏஎஃப்டி பஞ்சாலையை எடுத்து நடத்தவும், அதில் இருக்கும் கடன் தொகையை கட்டி அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் நடத்த திட்டம் அரசுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அரசு இதுவரை எந்த பதிலும் கொடுக்காத நிலையில் விரைவில் நல்ல பதில் வரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இப்பொழுது இந்த ஊழியர்கள் அனைவரும் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். அடுத்த வருடம் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அவர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று கூறினார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவரும் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான ஆனந்த் பாபு நடராஜன் தொகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் மற்றும் பட்டாசு பாக்ஸ் வழங்கினார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவரும் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான ஆனந்த் பாபு நடராஜன் அவர்கள் தொகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் மற்றும் பட்டாசு பாக்ஸ் வழங்கினார். இதில் பொதுமக்களும் நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாகவே மிதமான சாரல் மழை பெய்து வருகின்றது. இதனால் விஷப்பூச்சிகளின் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை வஉசி நகரில் உள்ள தனியார் நிறுவன ஊழியர் வீட்டில் முன்பக்க கதவில் 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பு கதவின் விளிம்பில் படுத்திருந்தது. இதனை அறியாத வீட்டின் உரிமையாளர் கதவை திறக்கும் பொழுது கதவில் படுத்திருந்த சாரை பாம்பு சீறி பாய்ந்து சென்றது. இதனை கண்ட வீட்டின் உரிமையாளர் வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளேயே ஓடி கதவை தாழிட்டு கொண்டார். கதவை திறந்த வேகத்தில் சீறி பாய்ந்த சாரை பாம்பு அருகில் உள்ள மரத்தின் மீது ஏறி தப்பிச் சென்றது. மேலும் குடியிருப்பு பகுதியில் திடீரென வீட்டின் கதவில் சாரை பாம்பு படுத்திருந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் சனி பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முருங்கம்பாக்கத்தில் இருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் ஒதியம்பட்டை சேர்ந்த சுந்தர் மற்றும் பாலு குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி தேங்காய்த்திட்டு மேல்நிலை குடிநீர் தொட்டியில் சுத்திகரிப்பு செய்த குடிநீர் வழங்குவதற்கான பிளான்டினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதி குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் அமைந்துள்ள ரூபாய் 20 லட்சம் ரூபாய் செலவில் 20/8/2025 முதல் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. தற்பொழுது இந்த பணிகள் முடிக்கப்பட்டது. 1/9/2025 முதல்
பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மேட்டு தெரு போர்வெல்லில் இருந்து தண்ணீர் சரி செய்யப்பட்ட IRP மூலமாக சுத்திகரிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்களின் துரித நடவடிக்கையால் துறை அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் 18/10/2025 அன்று தேங்காய்திட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு சுத்தமான குடிநீர் விநியோகம் செய்யப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அதிகாரிகள், தேங்காய்திட்டு பகுதி NR காங்கிரஸ், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் தீபாவளி பரிசு தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். மக்கள் முதல்வரின் நல் ஆசையுடன் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள புதுச்சேரி அரசு நியாய விலை கடை எண் 690 மற்றும் கடை எண் 50 ஆகிய 2 கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மக்கள் முதல்வரின் தீபாவளி பரிசு வழங்கப்படுகின்றது. சர்க்கரை 2 கிலோ, ஆயில் 2 கிலோ, கடலை பருப்பு 1 கிலோ, ரவை 1/2 கிலோ, மைதா 1/2 கிலோ ஆகிய பொருட்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். பொதுமக்களுக்கு தனது தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள், தேங்காய்திட்டு பொதுமக்கள், NR காங்கிரஸ் கட்சியினர், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்று முதல் பொதுமக்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்பட இருக்கின்றது. வில்லியனூர் தொகுதியில் அரசின் தீபாவளி தொகுப்பு எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட அரசின் தீபாவளி தொகுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் தென் கோபுர வீதி, சிவா காம்ப்ளெக்ஸ் உள்ளிட்ட 3 ரேஷன் கடைகளில் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்கும் பணியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா பயனாளிகளுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு ஹாலித், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், கிளை கழக நிர்வாகிகள் சபரி, ராஜி, சேகர், வெங்கடேசன், திலகர், மில்ட்ரி முருகன், கார்த்திகேயன், பாலா, சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா துப்புரவு தொழிலாளர்களுக்கு தீபாவளி பரிசினை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா துப்புரவு தொழிலாளர்களுக்கு தீபாவளி பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் HR ஸ்கொயர் நிறுவனம் மூலம் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்கள் அனைவருக்கும் திருபுவனையின் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தீபாவளி பரிசு வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் திருபுவனை தொகுதியின் தலைவர், பொது செயலாளர், துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், மேற்கு மாவட்ட நிர்வாகிகள், மாநில இளைஞரணி நிர்வாகிகள், தொண்டரணி நிர்வாகிகள் மற்றும் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.